ஒவ்வொரு ஜிஎஸும் வந்து அவங்களுக்கு கொடுத்தது விதானி என்ற பவரை. நீ மக்கள் எப்படி இருக்கிற பார்த்துக்கொள், மக்களை நீ கவனமா பார்த்துக்கொள். ஒரு தாய மாதிரி, ஒரு பிராந்து என்ன கோழி பிராந்தத்தை கண்டவிச்சுக்கு செட்டைக்கு தண்ட பிள்ளைய மறைக்கிற மாதிரி தான் ஜிஎஸ் என்றவங்க. சரிய. ஆனால் அந்த பொறுக்கிகள் சரியான வழியில, நான் சொல்றது தப்பா போறவையே நல்லவே இல்லை. அந்த பொறுக்கிகள் தப்பான வழியில தனக்கு ஏத்த மாதிரி பொம்பளைகளுக்கு ஒரு சார்பு, அங்க கஷ்டப்பட்டவனுக்கு இல்லாம தனக்கு சொத்து சேர்க்கிறது. அப்ப புறந்ததுக்கு அந்த ஜிஎஸ் நீ வந்ததுல இருக்கிற மக்களுக்கு அரசாங்க சொத்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் உன்னை இருத்திக்கிறாங்க. நீ வந்து பணக்காரன் ஒருதன் வேலைக்கு போய் நீதான் நேரத்துக்கு சாப்பிடுறவனுக்கு நீ அந்த படிக்காசு இதில் கொடுக்குற, கஷ்டப்பட்டவனுக்கு நீ பாடுற. அப்ப நீங்க எல்லாம் ஒரு மனுஷரா? இதுவும் தேடி எடுக்கணும் இதுவும் தேடி எடுத்து ஏத்தணும். அப்ப இப்படியான இது இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான இதுகள் எல்லாருக்கும் இப்படியான இது இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான இதுகள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வயசுல யாருக்கு இவ்வளவு ஒரு பேரும் போலும் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப வடிவா செய்திருந்தா நீங்க தெய்வம் என்ன விளங்கு. அதுதான ஆசை. அப்ப ஆசை விடாத ஆசை. பொன்னாசை வந்துட்டது, அதே பிரச்சனை. சரியோ? நீ பொன்னாசை வந்துட்டு அன்றைக்கு பாருங்க, இந்த காலத்தை எம்பசிக்கு போறோம்னு சொல்லி போட்டப்பன் மசாஜுக்கு போயிருக்கிறேன் 4 பேரும். யாரோ என்னென்ன பாத்தீங்களா? அவங்கள பற்றி வாரீங்களா என்ன கதைக்க? நாங்க இங்க இருந்து ஒண்ணு அவங்களுக்கு பின்னால தெரிகிறோம். அங்கே எல்லாம் எங்க போறான் எங்க வாரான் என்ன செய்யறான். அங்க எம்பசிக்கு போறோம்னு சொல்லி போட்டு யாழ்ப்பாணத்துல அவன் போய் மெசாஜுக்கு போனவன் போய் 2 நாள் மெசாஜ் பண்ணுவன் பண்ணி போட்டு கொழும்புல திருப்பி யாழ்ப்பாணம் ரிட்டர்ன் பெற விளைக்கிற அங்க கவிதாசின் தேப்பன் ஏதோ வருத்தம்னு சொல்லி இப்போ அதாலே அங்க போனவன். சரியோ? அங்க போயிட்டு தான் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டுவேன். அண்ணா என்ன சொன்ன, நானோ நீங்களோ போனான்னு தெரியாது விளங்குதா? அவங்க வந்து மீடியாவில முகங்காட்டி பயணிக்கிறவங்க, அவங்க விட்டாலும் டக்குன்னு வழியில வரும். அப்ப யோசிச்சு பாருங்க. கிங் அண்ணா ஒன்று சொல்ல வேணும். ஒன்று இல்ல எனக்கு எத்தனை நீங்க இந்த குரலை பார்த்து எத்தனை வயசு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு 45 வயசு. அப்ப அது கிட்ட கீழே நீங்க சரியா? எனக்கு 43 வயது. சரியே என்ன அன்னைக்கு சொல்ல அல்லாட்டிக்கு அந்த நீங்க காந்தவர் ஒருக்காங்க நீங்க ஒரு கட் கொடுங்க மேல அமர்த்துங்க பிளஸ்ல. எனக்கு வேற இல்லையா? எனக்கு வேற இல்லை. எனக்கு அவரை தெரியல இடியன். எனக்கு நோவலா வேலை செய்யல நினைக்கிறேன். அவர் டிரைவர் எடுக்கலாம். எனக்கும் இல்லையா பஞ்ச வேற இல்லையா வேண்டிய இது நான் எடுக்கிறேன்டா. இதுக்கால போய் பார்க்கணும். மற்ற பக்கத்தில் வச்சுக்க எடுத்த அப்ப வேணா யோசிச்சு பாருங்க. இவங்களையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நான் ஒன்று சொல்லுவேன். இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து உதவி செய்யறதா தான் நேராக உதவி செய்ய சொல்லுவாங்க. அது என்ன கதைச்சியாச்சு என்ன எக்கச்சக்க இப்ப 1 மாதமா உதத்தான கதைச்சு நாங்க என்ன சொல்லுங்க. அப்ப என்ன ஒருத்தருக்கு காசை கொடுத்து அவன் தான் போயிட்டு கீழே நிக்கிற நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க. இவங்க சும்மா உதப்பட்டி கதைச்சு கையெழுத்து சொல்லுங்க. எடுத்து விடுறேன் நிக்குது கிடப்போன்னு எடுத்து விடுறாரு. வேணு வந்துட்டாரு. ஓகே வேணு பேர் இருக்கு காந்த. ஓகே வாங்க வந்துட்டாரு. ஓகே கதைங்க அண்ணா தளத்தை கொண்டு போங்க அண்ணே. பாருண்ணே நீங்க எங்க போறீங்க? புள்ளியோட நிக்கிறேன் பிஸியா. நீங்க செய்யுங்க நடக்கிற வந்து கதை. நான் கேட்டு எல்லாம் போச்சு போடுறேன். நெத்திபடி சரி. பிள்ளைகளுக்கு வடிவா சாப்பாடு சீத்தோட மிஞ்ச பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு மூஞ்சி சீத்த கூடாது. சரி அண்ணா கிங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஏதோ அவசரமான செய்தி என்று கொண்டு வரார். கதைக்க விடுங்க. யாரு? நானும் அது முழுமையா கேட்கல. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வந்திருக்குது. இப்ப கிருஷ்ணாவை பற்றி இலங்கையில இருக்கிற ஒரு தமிழ் பெண் பல தகவல் கொடுத்திருக்கிறாவாம். நானும் அது ஃபுல்லா கேட்கல. ஏகேனா ராகுலனா இடியனா அந்த லிங்க் அனுப்பியிருக்கிறேன். 50 இல்ல இன்றைக்கு செல்லங்களுக்கு என்ன நான் நியூஸ் ஒன்றும் பார்க்கல. இப்ப வேலை முடிஞ்சு
இலக்கியம் இலக்கியம் பொறுங்க அப்ப காந்த குரு சொன்ன அப்புறம் அப்புறம் எனக்கு வடிவா சொல்லுங்க ஐயா இந்த விளக்கத்தை. ஒரு இலங்கையை சார்ந்த ஒரு பெண் ஒரு ஆள் கிருஷ்ணாவை பத்தி அதிர்ச்சிகரமான தகவல்கள் கொடுத்திருக்கிறாவாம். அதனால இப்போ கேட்கையில் இப்போ ஒரு 50 நிமிஷத்துக்கு மேல் தான் அந்த வீடியோ வந்திருக்கு. உங்களுக்கும் அந்த இதை பகிர்ந்திருக்கிறேன், அதை நீங்களும் கேட்டு பாருங்க. நானும் இன்னும் அது கேட்க இல்லை. போட இல்லைம்மா, யாருக்கு வசதி இருக்கா? தமிழ்டே வசதி இருக்காடா? அதிர்ச்சிகரமான தகவல் என்றால் அது வேறமாய்த்தான் இருக்கும். ஒரு ஒரு பெண்ணுரால் வந்து வெளியில விட்டுருக்கேன்டக்குள்ள அண்ணா கிங் அண்ணா கதைச்சிட்டாங்க சொன்னவர் என்ன அங்க போன சொன்னல. ஓ அப்படித்தானே, அவர் காய்ச்சிட்டார். ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம். கதை என்ன கண்டாங்க? என்ன மாதிரி போகுது எல்லாம்? இப்படி நீங்கள் இருக்க மாதிரி ஒன்று வந்து இப்ப கேட்குறீங்க என்ன போகுதுன்னா நீங்களும் தேடல இருக்கணும். என்ன அதுக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் உங்களோட தேடலுக்கு நாங்களும் இருக்கிற அங்கேயே என்ன கண்டாங்கன்னு பார்ப்போம் வர்றானே. நீங்கள் தகவல் கொண்டு வரணும். எங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. இந்த தம்பி ஒன்று தர ஒரு தகவல் கொண்டு வாங்க, அப்படி தகவல்களை கொண்டு வாங்க. நாலா பக்கத்தில் என்னது தகவல் வேலை நாங்கள் கொண்டு வந்தா வீட்டுக்கு பூந்தில் அடிக்கிறாங்க வந்து. ராகுல் அன்னைக்கு தெளிவாக வந்துட்டாக்குமா லக்கியன். வேற யாரும் கீழே கதைக்கக்கூடிய யாரையும் ஏற்றி விடுங்க. சேலஞ்ச் மேல சேலஞ்ச் அப்போது 2 இறங்கினதா கரைக்கி விட்டா நீங்களா திருப்பி ஏத்துறாண்டே இல்லை 2 சேலஞ்ச் இந்த டைம் பாரம் இல்லையா? அப்போது 2 நீங்க இறக்கி விட்ட நீங்க நினைக்கிறேன் கொஞ்சம் தலை வர சொல்லி. நேற்றுலாம் சேலஞ்ச் நேரம் கடைசி நேரத்தில் வந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சேலஞ்ச் தான் ஏதாவது முக்கியமான தகவலோட வரணும் முந்தைக்கு. ஏகேண்ணா ஓ சொல்லுங்க, என்ன இந்த முக்கிய சாராம்சம்? தெரியல. அவே மெயின் ஆக்கள் 2 பேருமே கூட தலைக்கு மேல புரடிக்கு மேல உச்சம் தலையில நிக்கணும் கேளு. அவர் உச்சந்திலையும் பக்கத்திலையும் சத்தம் போடாம நிற்கிறோம். 3 பேர் மெயின் ஆக்கள் 3 பேருமே உங்களை சுத்தி தான் நிக்கணும். நாங்கள் அல்ல கையில் தெரியுதானே. ராவணண்ணா அவர் போன் காய்க்கிறாரு. ஓ அதான் சேலஞ்ச் வந்தா தான் சேலஞ்ச் ஏதாவது கொண்டு வரும் தகவல். என்னன்னா எங்களுக்கு இந்த தகவல் எடுக்கிறதுக்கெல்லாம் அந்தந்த இடங்கள்ல இல்லையா? பேஸ்புக்ல ஒரு தகவல் எடுத்திருக்கிறேன் தச்சமயத்துக்கு. இவ 2 பேருக்குமே ஒரே லோயர் தான் வாதாடுறாவா, ஒரு பொம்பளை லோயர். சர்மினி பேரா 2 பேருக்குமே. டிகேக்கு 2 பேருமே என்னடா டிகேக்கு அந்த கிளிநொச்சியில ஒரு லோயர்கிட்ட போக அவர் ஏதாண்டு சொல்லி போட்டாரு. அவன் இருக்கும் தெரியல. எல்லாம் லோயர் மாதிரி வேண்டிய ஓட்டு மாட்டு லோயர் மாதிரி தானோ 2 பேருக்கும் ஒரே ஆள் போய் வாதாடுறா. என்ன சொல்லுங்க அப்ப தோக்குறாங்க தோக்க இல்ல அவங்களுக்கு சம்பளம் வருது இல்ல. ஒண்ணு சொல்லையா லோயர் மாதிரி இதை வச்சு வைக்க போறாங்க. ஜட்ஜ் ஒரு நல்ல முடிவுக்கு வருவார். இவரு போல லோயரை வந்து வசதி இருக்குது, தாங்களும் உள்ள போட்டு இழுப்பா சொல்லி இதான் நடக்கும் போது என்ன அண்ணா கேளுங்க. இந்தாங்க வீடியோ. மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை இதான் உண்மை சம்பவம். தொடர்பான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி இந்த மணிவண்ணன் சமயம் யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாளி போலீசார் கடந்த 10ஆம் தேதி அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இதன்போது குறித்த யூடியூபரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார்.
இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து தமிழ் அரசியல் கேட்டீங்களா புது காலமே வந்துட்டேன் நான் அனுப்பினான். ஓகே. நான் பார்க்கல, நீங்க அனுப்பியிருக்க பார்த்தேன்னா நான் விடிய உடனே மச்சானும் கிடைச்சு மச்சான் சொன்ன சரிதானே முதல் 14 நாள் பிறகு 14 நாள் கொடுத்து கொண்டு வந்து போடுவாங்க. பிறகு கேஸை பொறுத்து வேண்ட கேஸ் இல்லை வேறு வழியில் வர மாட்டேன் மச்சான் சொன்னவன் காலமே காய்ச்சி போட்டு தான் எனக்கு அனுப்பினான் அந்த வீடியோ. நான் இப்ப பாக்குறேன், நான் இப்ப போன் கையில வச்சிருக்கேன், இப்ப பாக்குறேன். எங்க ராகுல் ரங்கி ஓடிட்டார் போல. ஆனா இந்த எஸ்கே கிருஷ்ணா ஊனியோன்னு வந்திருக்கல உண்டு நல்ல சொத்து முடக்க சொல்லிட்டாங்க. சொத்து காசு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, பேங்க்ல இருக்கிற காசு எல்லாம் எடுக்க போறாங்க அரசாங்கம். அதான் நல்ல மனம். எது நல்லதுக்கு பயன்படுத்த நான் சேஃப்டிக்காக இப்படி கதைக்கு இப்ப விளங்குதானே செல்ல கிளைக்கு ஒரு அடிச்சு போட்டோம், அதையும் பறிச்சு போட்டாங்க. அந்த ஆவா சைவர் உண்டு என்ன மேலே எடுக்கட்டாம இருக்க உங்களோட கியர் பாக்ஸ் இருக்கா போடுங்க. என்ன பிரச்சனை எனக்கு தூக்கம் இல்லாம இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு தனியா கீழே மீட் அடிக்கிற மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றபடி ஒன்றும் செய்து இல்லை. முழு மாஸ்டர் கீ என்னட்ட தெரியல, அதான் பிரச்சனை. ஓகே ஓகே. இந்த ஆனா இந்த எஸ்கே கிருஷ்ணா ஊனியோன்னு இருக்குல்ல அவன் எழுதி வச்சுக்கான் பாருங்க. இல்ல பார்த்தனா இன்றைக்கு அவர்கிட்ட சைட் அவர் ஒரு இதுல ஒன்று இது போட்டிருக்கிறார், ஒரு டிக்டாக்ல ஒரு இது ஒன்று போட்டிருக்கிறார். அவர் இந்த கிருஷ்ணா போட்டது இன்றைக்கு ஒரு சிவப்பு கலர் சாரி காட்டு அவர் பொம்பளை பிள்ளை இது உண்டு டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு இது ஒன்று போட்டு வச்சிருக்க இதை பாருங்க. தலையங்கத்தை மானங்கட்ட தமிழனா மோட்டு தமிழனா காட்டி கொடுத்த பீ தமிழனா. தங்களை தாங்களே சொல்லி தமிழனை பற்றி கேட்பாங்க கட்டாயம். இந்த அண்ணே அந்த ஆவா வந்து ஒரு வேறு இது கிருஷ்ணாக்கு சார்பானால இருக்கும் தண்ணியோட இல்ல கிருஷ்ணாக்கு ஆதரவானால் தான் எடுத்து கதைப்போம், எடுத்து கிடக்கு. இந்த ஆள் இடம் கிருஷ்ணாக்கு ஆதரவானால் தான் என்ன கருத்து சொல்றேன் பார்ப்போம். யாரு அதான் எடுக்கிறதுக்கு கியர் பாக்ஸ் இல்லையா, அதான் பிரச்சனை. வர மாட்டான். அதாவது கிருஷ்ணாக்கு ஆதரவானால நாங்களும் ஆதரவு தானே இல்லைன்னு சொன்ன நாங்களே இல்ல. அவர் இப்ப புல் இதான இதுன்னு சொல்லுங்க. நாங்கள் தனி மனிதரா நாங்கள் யாரையும் பாய்க்கணும் அண்ணனே அதன்று சொல்ல இல்லையா. அவர் செய்யற வேலைக்கெல்லாம் அவர் ஆதரவு, கிருஷ்ணா செய்யற வேலைக்கெல்லாம் அவர் ஆதரவு. நாங்கள் அவர் ஆதரவு இல்லையே. இதெல்லாம் புள்ள என்ன புள்ளதான்